ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. நேற்று நைட்டு நல்ல மழைங்க. இன்றைக்கி மார்னிங்கும் மழை பெஞ்சிருக்கு. மாடி தோட்டத்தில் ஏதாவது அறுவடை கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். கோவக்காய் தாங்க காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இது எப்படி கட்டிங்ஸ் பதியம் வைக்கிறது அப்படிங்கிறது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ என்னால் விடவே முடியல. அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கோவக்காய் இந்த காய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கொடியிலேருந்து நல்ல திக்கான ஒரு ஸ்டெம் எடுத்து நம்ம பூச்செடிலாம் பதியம் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு காய்ச்சிருங்க. உடனே காய்கள் வரும். நான் அந்த மாதிரி ஒரே ஒரு செடி தான் வாங்கினேன். இப்போ நிறைய செடி உருவாக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு செடியிலேருந்தும் ஒரு 2 கைப்பிடி அளவு நமக்கு காய்கள் தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு தடவை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் இந்த பதியம் மெத்தடில் கோவக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த கொடியோட ஸ்டெம்மை போட்டாலே உங்களுக்கு பூக்கள் பூத்து காய்கள் கிடைக்குங்க. அதுவே பதியம் வச்சிங்கன்னா அதுவே பொழைச்சி ஒரு செடியாகவே மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடையும் காசு கொடுத்து செடிகள் கடையில் நீங்கள் வாங்க வேண்டாம். இந்த மழை நேரத்தில் நீங்கள் இந்த பதியம் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ் ஆகும். அல்மண்டா செடியிலையும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது, பறிச்சுக்கிட்டா. எல்லோ கலர் அல்மண்டா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. நான் இந்த பூவை பூஜைக்கு கூட பயன்படுத்துவேன். உள்ள மகரந்தம் இருக்குது. வண்டு வைக்கிற பூ எல்லாமே நம்ம சுவாமி பூஜைக்கு பயன்படுத்தலாம். காய்கறி கழிவை நான் சொல்கிற மாதிரி செடிகளுக்கு மண்ணை பள்ளம் எடுத்து வேறு டஸ்ட்டு பண்ணாமல் போட்டு விடுங்க. அதுவே நாளடைவில் மக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் கம்போஸ்ட் உரமாக மாறிடும். அதுக்கே நம்ம செடிகள் சூப்பராக பச்சை பசேல்னு ஆரோக்கியமாக வளரும். காய்கறி செடியாக இருந்தால் உங்களுக்கு காய்கள் கிடைக்கும், பழச்செடியாக இருந்தால் பழங்கள் கிடைக்கும். நிறைய அறுவடை கிடைக்குதோ இல்லையாங்க, 10 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சுமாரான அறுவடை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். கிச்சன் கம்போஸ்ட்டு காய்கறி கழிவை எப்படி கம்போஸ்ட் பண்ணுறதுன்னு நிறைய போட்டிருக்கேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸில் பூ வச்சுருக்கு பாருங்கள். இதில் காய்கள் வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல பெரிய பூவாக இருக்குது. நல்ல பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. அது நல்ல சிவப்பு நிற பழம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவப்புன்னு சொல்லிட்டேன். ரோஸ் கலர் பிங்க் கலர் ட்ராகன் ஃப்ரூட் பழம். இது காய்க்கட்டும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் சங்கு பூக்களும் பறிச்சுக்கிட்டேன். ஓகே வீவர்ஸ், ஹாப்பி கார்டனிங்.